நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. விடுதலை பயண நூலின் வார்த்தைகள் நம்மை சிந்திக்க வைக்கிறது. எகிப்து நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை வெளியேறச் செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த மக்களை விடுவிக்க அவர் விழித்திருந்தார் என்கிற அந்த வார்த்தையை வாசிக்கிற போது நாமும் விழிப்புடன் செயல்பட நமக்கு அழைப்பு விடுக்கிற அற்புத வார்த்தைகள். இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக, கடவுளுடைய பார்வையில் விழித்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க இறைவேண்டல் வழியாக ஆண்டவரோடு இணைந்து மன்றாடுவோம். அவரது பேரன்பு, அவரது பேரன்பு என்றும் உள்ளது. அவரது பேரன்பு, அவரது பேரன்பு. இன்று திருப்பாடல் 136 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. கடவுளுடைய பேரன்பு காலத்திற்கேற்ப மாறுவதில்லை. கடவுளுடைய பேரன்பு முகம் பார்த்து வருவதல்ல. கடவுளுடைய பேரன்பு பொருளாதார உயர்வை வைத்து அமைந்து விடுவது அல்ல. அவர் எல்லோர் மீதும் பேரன்பு கொண்டவர். உண்மைக்கும் நேர்மைக்குமான பிள்ளைகளை அவர் தமது பேரன்பினால் நிறைத்து கொண்டிருக்கிறார். இன்று உங்களை அந்த அன்பினால் நிறைத்து ஆசிர்வதிக்கிற அந்த தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். என்றும் உள்ளது அவரது பேரன்பு, அவரது பேரன்பு. என்றும் உள்ளது அவரது பேரன்பு, அவரது பேரன்பு. ஆண்டவருடைய திருப்பாடல் வரிகள் நமக்கு உரைக்கிறது. நம் எதிரிகளினின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகளில் நமக்கு எதிராக வருகின்ற மனித எதிரிகள், சூழல் எதிரிகள், இன்னும் நம்மை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற தீமையினுடைய ஆதிக்கங்களினுடைய எதிரிகள் அத்துணையிலிருந்தும் நம்மை விடுவித்து பாதுகாக்கிறவர். இதோ ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரது பேரன்புக்காய் நன்றி செலுத்துவோம்.
என்றும் உள்ளது அவரது பேரன்பு, அவரது பேரன்பு. எகிப்தின் தலைப்பேறுகளை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வரிகளை வாசிக்கிற போது கடவுள் அவருடைய திட்டத்தில் இல்லாதவர்களை அவர் கொன்றளித்து அவருடைய நீதியை நிலைநாட்டுகிறார். இதோ இந்த அருமையான வேளையில் நம்மை அவர் வாழ வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய கிருபைக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். என்றும் உள்ளது அவரது பேரன்பு, அவரது பேரன்பு. என்றும் உள்ளது அவரது பேரன்பு, அவரது பேரன்பு. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலை நடத்தி சென்றவரே, எங்களையும் நடத்தி செல்கின்றவரே, உம்முடைய இரக்க பெருக்கத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தை காணும் பேருபாக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.